ஹே காய்ஸ், ஃபர்ஸ்ட் அலோவேரா ஜெல் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துருவோம். அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் 20 ml, டிஎம் வாட்டர் 80 ml, கார்போமர் 1 கிராம், கிளிசரின் 5 ml, ப்ரொப்ளன் கிளைக்கால் 3 ml, ப்ரிசர்வேட்டிவ் 5 ட்ராப், டீ 0.5 ml. ஃபர்ஸ்ட் அலோவேரா எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, மாய்ஸ்சர் கண்டென்ட்க்கும் பிம்பிள் அண்ட் ஆக்னி ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகும். டிஎம் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுற அலோவேரா ஸ்கின்ல நல்லா அப்சர்வ் ஆகணுன்றதுக்காக இது யூஸ் ஆகுது. கார்போமர் திக்னர் ஏஜென்ட்காக இது ஹெல்ப் பண்ணும். கிளிசரின் ஸ்கின்ல நல்லா ஹைட்ரேஷன் லெவல் அதிகரிக்கிறதுக்கும் ட்ரைனஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ப்ரொப்ளன் கிளைக்கால் ஜெல் டெக்ஸ்டரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதுவுமே மாய்ஸ்சர் கண்டென்ட்டாகவும் இருக்கும். டீ அப்படின்றது பார்த்திங்கன்னா ட்ரை எத்தனால் அமைன் pH அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வாட்டர் பேஸ்டில் இருக்கிறத ஜெல் கன்சிஸ்டன்சியாக மாற்றுறதுக்கு இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ரிசர்வேட்டிவ் இப்போது அலோவேரா ஜெல் ரெடி ஆயிடுச்சு, இதுக்கு ஷெல்ஃப் லைஃப் வேணுன்றதுக்காக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போது ஜெல் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜெல் மேக் பண்ணுறதுக்காக அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் ஃபர்ஸ்ட் 20 ml எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராக்ட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றதும் நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டுவெண்ட்டி ml ஆஃப் அலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்ததுக்கப்புறமா டிஎம் வாட்டர் 80 ml எடுத்துக்கோங்க. இதுவுமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பார்த்து எடுத்துக்கோங்க. எயிட்டி ml ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 கிராம் ஆஃப் கார்போமர் ஆட் பண்ணிக்கோங்க. கார்போமர் ஆட் பண்ணுறப்போ மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். கார்போமர் குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க. 1 கிராம் ஆஃப் கார்போமர் ஆட் பண்ணிவிட்டு 4 to 5 ml ஆஃப் கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். கிளிசரின் ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா வாட்டரும் கார்போமரும் மிக்ஸ் ஆகிறதுக்கு 2 to 3 hours ஆகும். ஸோ நம்ம 2 to 3 hours அப்படியே அதை ரெஸ்ட்டில் விட்டுடுவோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதை ரெஸ்ட் பண்ண விட்டுடுங்க. 2 to 3 hours அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா லைட்டாக ஜெல் வேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த டைமில் நம்ம என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ப்ரொப்ளன் கிளைக்கால் 3 ml ஆட் பண்ணணும். எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியும் கரெக்டான ரிசல்ட்டும் கிடைக்கும். ப்ரொப்ளன் கிளைக்கால் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை எத்தனால் அமைன் ஆட் பண்ண போகிறோம். இது ஆட் பண்ணுறப்போ மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் இதை ஆட் பண்ணுறப்போ ஜெல் வந்து ஹார்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஜெல்லோட கன்சிஸ்டன்சி ஓகேவா அப்படின்னு. இல்லை உங்களுக்கு இன்னும் வேணும்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. டீ ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த டைமில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கோங்க. என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடியலை. ப்ரிசர்வேட்டிவ் 5 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் தென் நீங்களே பாருங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட அலோவேரா ஜெல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.